welcome back to my channel. I hope you all are doing well. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் பண்ண போறது ஒரு Zoom மேக்கப் டியூட்டோரியல். இது பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு மேக்கப் டியூட்டோரியல். அதனால தான் நானும் இந்த மேக்கப் டியூட்டோரியல் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் நியூட பேஸா வச்சு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கிளாஸஸ்ல எல்லாம் இருக்கும்போது டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சட்டிலா இருக்கிற மேக்கப் டியூட்டோரியல். அதாவது மேக்கப் போட்டிருக்கோம் ஆனா போடாத மாதிரி தான் தெரியுற மாதிரி தான் இன்னைக்கு நான் மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ என்னோட லாஸ்ட் வீடியோ அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வீடியோ நீங்க நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி பாடி ஷேமிங் வீடியோவும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஃபீட்பேக் இருந்தது. தேங்க்யூ ஸோ வெரி மச். அதோட அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஃபர்ஸ்ட் இப்போ தான் என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் நான் என் ஃபேஸில், வேறு எதுவுமே இல்லை என் ஃபேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே எடுத்துக்கிறது சிம்பிளோட லைட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப ஜென்டலாக இருக்கும். இந்த அளவு நான் மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நிறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஐ ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு வருஷம் போக போக என்னோட ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது அப்ளை பண்ணிட்டு கண்ணுக்கு கீழேயும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு குட்டி மசாஜ் நான் கொடுத்துக்கிறேன் என்னோட ஃபேஸுக்கு. ஸோ இதுக்கப்புறம் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லிப் பாம் இஸ் ஃப்ரம் ஜூசி கெமிஸ்ட்ரி. இதோட ரொம்ப நல்லா இருக்கு இந்த லிப் பாம். ஐ திங்க் இட்ஸ் ரோஸ் வேரியன்ட் நினைக்கிறேன், தெரியல. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. இது டிண்ட் எதுவும் இல்லை, கலர்லெஸ்ஸாக இருக்கும், பட் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் லிப்பு. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். ஷேட் கோல்டன் பேஜ். அகைன் நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் ப்ளூ ஹெவன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்பஞ்சு. இது ஒரு என்னோட ஸ்கின் ஷேடுக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சு. இது ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ஒரு நல்ல மேட்டாக இருக்கும், பட் நாட் ஃப்ளாட் மேட், ஆனால் கொஞ்சம் நல்ல மேட்டாக இருக்கும். எவ்ரிடே யூஸ்க்கு நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இது கவரேஜ் மீடியம் கவரேஜ் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்கள் ஸ்கின்ல ஆக்னி எதுவும் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ஸ் எனக்கு ஸ்கார்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, கண்ணு மேலே எல்லாமே சேர்த்தி, கண்ணுக்கு கீழே எல்லாம். அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். அகைன் கன்சீலருக்கு வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், வெட் அண்ட் வைல்ட் பிராண்டே. இதுவும் லைட் டு மீடியம் கவரேஜ் தான், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும், ஆனால் கவரேஜும் மீடியம் தான். ஸோ எவ்ரிடேக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை கண்ணுக்கு கீழே, கண்ணு மேலே, மூக்கில், கியூபிட்ஸ் பவுலில், சின்னில், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். இது க்ரீமியாக இருக்கிறதுனால ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நான் சேம் ஷேட் என்னோட ஃபவுண்டேஷன் ஷேடுக்கே கன்சீலரையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதை பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸர். இது கவரேஜும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் நல்லா ஃபேஸை மேட் ஆகும். இன்றைக்கி நான் நல்லா மேட் லுக்குக்கு தான் போகிறதுனால இது எனக்கு யூஸ் ஆகும் இந்த பவுடர். ஸோ என்னோட ஷேடெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது வெட் அண்ட் வைல்டோட கான்டோரிங் பேலட், கேரமல் டாஃபி இந்த ஷேடு. ஆக்சுவலாக இதை நான் கான்டோர் பண்ணல, ரொம்ப ஃப்ளாட்டாக ஒயிட்டாக இருக்க வேணாம், கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக இதை நான் பிரான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஆமாம், கான்டோர் பேலட்டில் பிரான்சிங் பண்ணுறேன்னா. ஸோ ஜாலைன் மட்டும் கொஞ்சமாக கான்டோர் பண்ணிக்கிறேன், ஏன்னா சப்பியாக தெரிய வேணாம், டபுள் சின் தெரிய வேணாங்கிறதுக்காக. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேக் யூர் டைம், நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிளஷுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது லாட்டி லண்டனோட பிளஷ். இந்த ஷேட் ஐ திங்க் ஹேரின்னு நினைக்கிறேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாம் போடுறேன். ரொம்ப பிக்மெண்டட் இது, அதனால கொஞ்சமாக அப்ளை பண்ணி டேப் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ப்ரஷ்ல இருந்து. டேப் பண்ணிட்டு என்னோட ஆப்பிள்ஸ் ஆஃப் தி சீக்ஸ்ல பட்டர்ஃப்ளை ஷேப்ல அப்ளை பண்றேன். எனக்கு அப்படி அப்ளை பண்ணாதான் பிடிக்கும், அதுதான் நேச்சுரலா இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஃப்ளஷ் பண்ற மாதிரி, சிரிச்சா நம்ம ஃப்ளஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடோட சீக்ஸ்லயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா எல்லாம் கையிலலாம் இது பண்ணிட்டு இவ்வளோ பிக்மெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு. அப்புறம் அதை எக்ஸ்ட்ராவா நான் மூக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ கால் அ பட்டர்ஃப்ளை ஷேப். இட்ஸ் வெரி வெரி பிரிட்டி. ஐப்ரோஸ்க்கு நான் இங்கே இன்னைக்கு எடுத்துருக்கிறது கே பியூட்டியோட ஐப்ரோ ப்ராடக்ட். இது சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் கலர் பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ ஹேருக்கு மேட்சிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐப்ரோ கோம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த ஐப்ரோ ப்ராடக்ட்டை நான் என்னோட ஸ்பார்ஸ் கேப்பில் ஃபில் பண்ண போகிறேன். எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வார்ம் டோனில் இருந்துன்னா ஒரு மாதிரி வார்ம் ப்ரௌன் இருந்ததுன்னா என்னோட ஐப்ரோவோட மேட்ச் ஆகுது, அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கூல் டோன் ப்ரௌனுங்கிறதுனால
ரொம்ப நல்லா எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது என்னோட ஸ்கின்க்கு. அதே மாதிரி ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷாக இருக்குது. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ப்ராடக்ட். ஸோ ஸ்பார்ஸ் கேப்லலாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை நான் ரொம்ப ஃபில் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ நேச்சுரல் லுக். ஸோ அதனால் வெளியே மட்டும் அவுட்டர் போர்ஷன் மட்டும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐப்ரோஸை வந்து நம்ம நல்லா போட்டோம்னாலே நம்ம ஃபேஸை நல்லா அது ஃப்ரேம் பண்ணிவிடும். ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் பேரில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அகேன். அண்ட் இது ஒரு நல்ல ப்ரௌன் கலர், எவ்ரிடேக்கு நல்லாயிருக்கும். பிளாக் போட்டால் ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் ப்ரௌன் அப்படி பண்ணாது. ஸோ கண்ணுக்கு வந்து அது நான் எவ்வளோ தின்னா மேக்ஸிமம் என்னால் முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். பட் என்னோட ஹேண்ட்ஸ் என்னமோ இப்போ திடீர்னு ஷேக்கியாக இருந்ததுனால கொஞ்சம் நான் தின்னா யூஸ் பண்ணுறதை விட எப்பயை விட கொஞ்சம் அதிகமாக திக்காக இருக்குது. அது போட்டுட்டு ஒரு குட்டி வால் கூட போட்டிருக்கேன் நான், ஏன்னா இது வந்து கண்ணை நல்லா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும். ரொம்ப பெருசாக போட்டோன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அகைன் குட்டி வால் அப்படி போட்டால் அது நல்ல ஒரு கண்ணை டிஃபைன் பண்ணும். அதை போட்டுட்டேன். என்னோட ஃபேவரட் ஸ்டெப் இது. அடுத்து மஸ்காராக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரிமல் லண்டனோட ஸ்கேண்டலைஸ் மஸ்காரா. இது செகண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் மஸ்காரா. ஆனால் இது நம்மளோட ஐலாஷஸை நல்லா ஃப்ளட்ரி ஆக்கும், நல்லா லென்த் கொடுக்கும். ஆனால் என்னென்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. எவ்ரிடேக்கு ஐ டோன்ட் ப்ரிஃபர் வாட்டர் ப்ரூஃப், ஏன்னா கண்ணுக்கு வந்து அது ஐலாஷஸ்க்கு வந்து நல்லது கிடையாது. டெய்லியும் பயங்கர கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ எவ்ரிடேக்கு ஐ ப்ரிஃபர் வாஷபிள். ஆனால் இது ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ்னா மட்டும் ஐ கோ ஃபார் வாட்டர் ப்ரூஃப். அப்பர் லேஷஸில் வந்து நான் போட்டதுக்கு அப்புறமா ஐம் ஆல்சோ டூயிங் இட் இந்த லோவர் லேஷஸ். லோவர் லேஷஸ்ல பண்ணதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கிளம்பியா இருக்குன்னா அந்த ஐப்ரோ வந்து கோம் பண்ற அந்த ஸ்பூலி வச்சுட்டு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட்ல அது அவசியம் கிடையாது, ஏன்னா இட் வில் நாட் கிளப். லிப் ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னோட லிப்ஸை வந்து நல்லா இந்த பியூட்டி பிளெண்டர்ல டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா லிப் பாம் இருந்ததுன்னா அது எடுத்துரும். அதே மாதிரி அதுல ஃபவுண்டேஷன் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்மளோட அந்த பிக்மெண்டேஷனையும் கொஞ்சம் கவர் பண்ணும். ஃபார் லிப்ஸ்டிக் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நைக்கா லிப்ஸ்டிக். ப்ராடக்ட்ஸ் அகேன் ஐ புட் இட் ஆல் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ ஃபார் யூ கைஸ். ஸோ இது ஒரு நல்ல டெரகோட்டா ப்ரௌன். இது ஆக்சுவலா எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கு பியூட்டிஃபுல்லா சூட் ஆகும், ஈவன் ஃபார் டீப்பர் ஸ்கின் டோன்ஸ். அதை அப்ளை பண்ணிட்டு நிறைய அப்ளை பண்ணல, லைட்டா அப்ளை பண்ணிட்டேன்னா. என்னோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலி வெரி வெரி தின். அப்பர் லிப்ஸ் வந்து இட்ஸ் ஹார்ட்லி தேர். ஸோ என்ன பண்ண போறேன்னா இப்போ அதுக்கு ஒரு ட்ரிக். இப்போ ஸோ I'll be using a lip liner from K Beauty. This is such a beautiful product. இதோட ஷேட் வந்து ஹைப். இது வந்து எல்லாருக்குமே ஒரு சூட்டான ஸ்கின் டோன். யூ டோன்ட் ஈவன் நீட் அ லிப்ஸ்டிக். இதை மட்டும் அவுட்லைன் பண்ணிட்டு இதே உள்ள ஃபில் பண்ணா கூட நமக்கு போதும். ஸோ இதை வந்து நான் என்னோட லிப்ஸ்ல எடுத்து அப்ளை பண்ணா ஒரு இட் கிவ்ஸ் அன் இல்யூஷன் ஆஃப் பெரிய லிப்ஸுங்கிற மாதிரி காட்டும். யூ டோன்ட் ஈவன் நீட் டு டூ அ ஃபில்லர் ஆர் போட்டாக்ஸ். அதெல்லாம் பண்ணாமே வந்து உங்களோட லிப்ஸை நீங்கள் பெருசாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அப்பர் லிப்பை வந்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கேன் யூ சி? அதுக்கப்புறம் நான் என்னோட லோவர் லிப்ஸ்லையும் வந்து கீழே அவுட்லைன் பண்ணால் just in a few seconds, in a matter of seconds நம்மளோட லிப்ஸை வந்து அது பெருசாக காட்டும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க if you have tiny lips like mine. ஸோ டேக் யூர் டைம். நான் இங்கே ஆக்சுவலாக என்னோட லிப்ஸ்க்கு வந்து நிறைய டைம் எடுத்து மெதுவாக அது கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கான்லாம் பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் கலர். அண்ட் திஸ் கைஸ் இஸ் த ஃபினிஷ்ட் லுக். And this combination of this lipstick and lip liner is deadly. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.